ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் நிறைய ஸ்பெஷலான ஐட்டம் பார்க்க முடிஞ்சுது. அதுலேயும் எஸ்பெஷலி ஒரு பழங்காலத்து டைப்ரைட்டர் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது இந்த வீடியோவில் வரும், பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். கிளைமேட் ஓரளவுக்கு ஓகே தான், வெயில் அடித்த மாதிரியும் இருந்தது, அடிக்காத மாதிரியும் இருந்தது. வாங்க இந்த வாரம் சந்தையில் என்னெல்லாம் சிறப்பாக இருக்குன்றதை போய் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஐட்டமே வந்துட்டு இந்த ப்ரீஃப் கேஸ் டைப் ஆல் இன் ஒன் பிளேயர். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிளேயரும் இருக்கும், அதிலே வந்து ரேடியோவும் வரும். ஸோ ஷார்ட் வேவ், மீடியம் வேவ் அந்த மாதிரி மல்டிபிள் ரேடியோ சப்போர்ட்டோடு இருக்கும். இது கொஞ்சம் பாப்புலரான மாடல் தான். நாவிகோன்னு பார்த்தீங்கன்னா ஜேவிசியோட ஒரு பிராண்டு தான் இது. டயல் எல்லாமே வந்து ஒர்க் ஆச்சு, அதே மாதிரி நீடிலும் இருந்தது. ஸோ கொஞ்சம் துருப்பிடிச்சிருந்தது, பட் நீடில் இருந்தது. என்ன கண்டிஷன் தெரியல, பட் இது வந்து ஒர்க்கிங் இருக்க வாய்ப்பு இல்லை. ப்ரைஸ் வந்து 6000 கோட் பண்ணாங்க. ரிட்டர்ன் போகும்போது கேட்கும்போது 5000 சொன்னாங்க. ஸோ எப்படியும் ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்கெயின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் டைப் பிளேயர். அண்ட் இந்த சோனியோட டாக் பிளேயர் வந்து அவைலபிளாக இருந்ததுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம் டைப்பாகவே தான் இருந்தது. வெர்டிக்கல் மவுண்ட்டில் வந்துட்டு நம்ம சிடியும் லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிடி அண்ட் ஐபாட் டாக் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 1000 rupees சொன்னாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அப்படி இப்படி பார்கெயின் பண்ணி இதை வந்து வாங்கிட்டார். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் தான் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஃபோல்டபுள் சைக்கிள் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து ஷோகேஸ் சைக்கிள் தான். இது நம்ம அந்த ஹாபீஸ் திருவிழா அந்த இதில் போகும்போது ரியல் சைக்கிளே பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஃபோல்டபுள் சைக்கிள். ஸோ இங்கே வந்து ஷோகேஸ் சைக்கிள் வந்து இந்த மாதிரி ஃபோல்டபுள் டைப்பில் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட் கலரில், ப்ளஸ் அந்த டாப் பாக்ஸோடு இருந்தது. அண்ட் ஒரு சூப்பரான திருவள்ளுவர் சிலை பார்க்க முடிஞ்சதுங்க. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு புக் ஷெல்ஃபில் வச்சோன்னா சூப்பராக இருக்கும் அந்த என்வாமெண்ட்டுக்கு. அண்டு இந்த போர்டு பாருங்களேன், அப்படியே அந்த மலரும் நினைவுகள் வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய வாட்ச் கடையெல்லாம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி போர்டு பார்ப்போம். டக்குன்னு பார்த்துட்டு ஏதாவது கிளாக் எதாவது ரிப்பேர் கொடுக்கணும்னா கொண்டு போய் கொடுப்போம். இப்போல்லாம் இந்த மாதிரி போர்டு பார்க்க முடியுதானே தெரியல. அண்ட் ஒரு காயின் ஃபோன் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து ஓகே கண்டிஷன் தான். ரிசீவர் வந்து கொஞ்சம் அங்கங்கே டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. இதில் சிறப்பான விஷயம் என்னென்னா உள்ளே ஃபுல்லாக நிறைய காயின்ஸுங்க. அவங்க வந்து லாக்கு கீ தொலைச்சிட்டாங்க போல். ஸோ கீ வந்து இல்லை, அதனால் காயின்ஸ் எடுக்க முடியல. பட் அப்படி இப்படி ஆட்டும் போது ஏதோ கொட்டுதுன்றாங்க. ஸோ இதை ஷேக் பண்ணும்போதே உங்களுக்கு சவுண்டு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ காயின்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அண்டு ஜேவிசியோட ஒரு விசிஆர் ஒன்று இன்றைக்கி சேலுக்கு இருந்ததுங்க. இது வந்து ப்ரைஸு கொஞ்சம் கம்மியாக தான் சொன்னாங்க. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் எப்போவுமே இதில் எடுக்கிறது அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. ஸோ நண்பர் தான் இது வந்து வாங்கினார். ஸோ அவர் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்லுவார் இது வந்து ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்ட்டு. இது வந்து விசிஆர் கிடையாது, விசிபி. இது வெறும் பிளேயர் மட்டும்தான், ரெக்கார்டர் வராது. அண்ட் இந்த டைப் இது என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இந்த பிசிஓவில் வந்து அந்த கடை வச்சுருக்க யூனிட்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிசிஓவில் ஒரு எண்டு வந்து இந்த ஆப்ரேட்டர் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி டைப் யூனிட்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு எண்டு வந்து நம்ம பூத்துக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த யூனிட் வந்து சேலுக்கு இருந்தது. அண்ட் நிறைய பிளாங்க் சீல்டு விஹெச்எஸ் கேசட்டும் சேலுக்கு இருந்ததுங்க. இது வந்து ஒன்று 100 rupees சொன்னாங்க. ஸோ மொத்தம் வந்து 6 பீஸோ 7 பீஸோ இதாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து சீல்டில் வச்சுருந்தாங்க. அண்ட் ஜாப்பனீஸ் டெக்ஸ்ட்டோ சைனீஸ் டெக்ஸ்ட்டோ ஏதோ போட்டு வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க போல் ஏதோ ஒரு வீட்டில். அண்ட் இந்த கண்டிஷனில் ஒரு ஐபாட் டச் இது. ஸோ 100 rupees தான் சொன்னாங்க. கண்டிப்பாக இதை வந்து ஸ்பேருக்கு யாருக்காவது தேவைன்னா கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அனிமேல் நேரத்துக்கு இருக்குமான்னு தெரியல. அண்ட் இது பாருங்களேன், 1982 வந்த ஒரு புக் இது. பட் இதில் ஸ்பெஷல் என்னென்னா அந்த டைமில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்து முன்னாடி பார்த்தா ஞாபகம் வரும் உங்களுக்கு. நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கடைசி பேஜஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு பழைய நினைவுகள் வந்தது. அண்ட் இந்த ஸ்கூட்டர் பாருங்களேன், நல்ல செமையால் பேட்ரி ஆப்ரேட்டட் ஸ்கூட்டர் தான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. 1000 ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய சோலார் பேனல் கூட இருந்ததுங்க சேலுக்கு. ஸோ இது ஆல்ரெடி சேல் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, ஓரமாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்களேன், நம்ம அந்த ரூஃப் டாப்பில் போடுற சோலார் இது தான். இது இந்த பாலி கிறிஸ்டைலாக மோனோ கிறிஸ்டன் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த டைப்பில் வந்து இது என்ன டைப்புன்னு தெரியல. பட் இது வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்டு எலக்ட்ரிக் கிட்டார் ஒன்று இருந்ததுங்க. இதுவும் வந்து ஓகே தான் கண்டிஷன். ஸோ இதுவும் சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஓரமாக வச்சுருக்க ஐட்டம்லாம் மோஸ்ட்லி வந்து சேல் ஆனப்புறம் வைக்கிற ஐட்டம். அண்ட் இந்த ஜேவிசியோட ஒரு கேமரா ஒன்று சூப்பராக இருந்தது. ஆனால் உள்ள டிஸ்பிளே இதெல்லாம் பர்ன் அவுட் ஆகிருந்தது. இது பாருங்களேன், அழகாக பாக்ஸ் டைப்பில் ஓப்பன் ஆகுது அந்த லிவர் ஓப்பன் பண்ணோடனே. பட் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு பின்னாடி தான் இது இருக்குது, இங்கேருந்து தான் நம்ம வியூ ஃபைண்டர் இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மால் விஹெச்எஸ் கேசட் போடுற மாதிரி இருக்கும்.
VHS காம்பேக்ட் கேசட்டுன்னுவாங்க. அந்த கேசட்டை வந்து நம்ம இதில் போட்டுட்டு அந்த வியூ ஃபைண்டர் வழியாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பட் ஃப்ரண்ட்லேயே வந்து டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன மாதிரி சப்போர்ட்டுன்னு தெரியல. அண்ட் பாக்ஸ் பீஸ் ஒரு VHS ரிவைண்டர் பார்த்தோன்னே ஷாக் ஆகிடாதீங்க. இதோட ப்ரைஸ் வந்து 0, ஏன்னா உள்ளே ஒன்றும் இல்லை, வெறும் அட்டை தான். ஸோ நானும் இது மாதிரி தான் ஏமாந்து போயிட்டேன். அண்ட் இந்த கேம் வந்து PSP டைப்பில் இருந்தது. பட் இது ஆக்சுவலாக இதோட ஆண்ட்ராய்டு கன்சோல் போல். ஸோ இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வச்சுருந்தாங்க, ஆன் கண்டிஷன்லேயே வச்சுருந்தாங்க. இது ஆன் பண்ணி பார்த்தா பெருசாக வந்து எதுவும் இம்ப்ரெசிவாக இல்லை. லாக் வேறு போட்டிருந்தது. ஸோ இது வந்து அன்லாக் பண்ண வேண்டியது இருக்கும், லாக் கீ தெரியலைன்னா. ஸோ இது பாருங்கள், ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த வெயில் கிளாருக்கு வந்து கிளியராக தெரியல. இது பார்த்திங்கன்னா லாக் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நார்மல் அந்த டேப்லெட் மாதிரி தான் இருந்தது டிஸ்பிளே. அண்ட் ஒரு HMVயோட ரெக்கார்ட் பிளேயர் இருந்தது, ரொம்ப ரொம்ப புவர் கண்டிஷனில் இருந்தது. ஸோ இது வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஓப்பன் இதுலேயே ஃப்ரண்ட்லேயே வந்து இப்படி இருக்குது, உள்ளுக்குள்ளெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. அண்ட் அங்கேயே வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருந்ததுங்க. இது வந்து என்னென்னு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏதோ மல்டிபிள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட்டுக்கான ஒரு இது யூனிட்டுன்னு நினைக்கிறேன், இல்லை என்னன்னு தெரியல. சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இது ஏதாவது மல்டிபிள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான யூனிட்டாக இருக்குமோன்னு நினச்சேன். அண்ட் போஸோட சூப்பரான ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து செம்ம சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். ப்ரைஸ் வந்து 10,000 சொன்னார். இந்த ஆல்ரெடி 20,000க்கு ஏதோ கோட் பண்ணியிருப்பார் போல். ஸோ இதுவும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். காலையில் Yamaha ஸ்பீக்கர்ஸ் இருந்தது, அதெல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டார். அண்ட் இந்த கிராமஃபோனும் அவரோட ஷாப்பில் தான் இருந்தது, மிஸ்டர் ஜானகிராமன் ஷாப் தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தரதா சொன்னார், ட்ரை பண்ணி பாருங்களேன். iPod Nano பாக்ஸ் பீஸ் ஒன்று இருந்ததுங்க அப்படின்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும்தான், உள்ளே வந்து இயர்ஃபோன் அது இதுன்னு இருந்தது. ஸோ இதையும் வந்து சில பேர் கலெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து எம்டி பாக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த லொக்கேஷனில் இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது பாருங்கள், ரோஸ்வுட்டில் வந்துட்டு எலிஃபண்ட்டு. ஸோ இது ஒரு பீஸே வந்து 30,000 சொன்னாங்க. ஸோ டக்குன்னு சொல்லி முடிங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த பிள்ளையார் எல்லாமே சேர்த்து 30,000ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து ரோஸ்வுட் போல். ஸோ எப்படின்னு தெரியல, இதோட வேல்யூ எல்லாம் நம்மளுக்கு தெரியல. அங்கே இருக்கவர் வந்து அந்தளவுக்கு வேல்யூ கிடையாதுன்ற மாதிரி சொன்னார். பட் பார்க்குறவங்க நீங்கள் சொல்லுங்கள். பட் இவ்வளோ ரோஸ்வுட் ஐட்டம்ஸ் வந்து 30 + 30,000க்கு வந்து வச்சுருந்தாங்க சேலுக்கு. அண்ட் இந்த டைனிங் செட்டும் வந்து 6,000ன்ற மாதிரி சொன்னார். ஸோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அதே லொக்கேஷனில் தான் இருந்தது. ஸோ மேலே வந்து ஃபுல்லாக கிளாஸு, ஆனால் டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி இருந்தது, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர மாதிரி ஒரு செட்டப்பு. அண்ட் இந்த வாட்சஸ் எல்லாம் நிறைய சேல் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து 250 தான் சொன்னாங்க. எதுவும் வந்து பிராண்டட் கிடையாது, எல்லாம் செகண்ட் காப்பியா தேர்ட் காப்பியா என்னன்னு தெரியல. பட் பார்க்குறதுக்கு ஓகே தான் கண்டிஷன். அண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருந்தது. இதெல்லாம் பாருங்களேன், பார்த்தா டக்குன்னு ஒரிஜினல் தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தது. பட் எல்லாமே வந்து 250. எனக்கு தெரிஞ்ச பல்காக எடுத்தால் சீப்பாக கிடைக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. டைட்டன் என்னென்னமோ இருந்தது பாருங்களேன் வாட்ச். இதெல்லாம் வந்து ஏமாந்துருவாங்க டக்குன்னு வாங்குறவங்களுக்கு. ஸோ எல்லா டைப்லேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஈவன் ஸ்மார்ட் வாட்சஸ் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் DVD ரைட்டர் யாராவது தேடிட்டுருக்கீங்க, CD ரைட்டர் தேடிட்டுருக்கீங்கன்னா அதுவும் இன்றைக்கி அவைலபிளாக இருந்தது. ஸோ blank CD இருக்குது, ஆடியோ CD க்ரியேட் பண்ணணும், இல்லை blank DVD இருக்குது, படம் DVD க்ரியேட் பண்ணணுன்னா கூட 2 யூனிட் இருந்தது. இந்த யூனிட் என்கிட்டயே ஒன்று இருக்குது, சாம்சங்கு. நல்லா சூப்பராக யூஸ் ஆச்சுது. முன்னாடியெல்லாம் இதை தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க, 500 சொன்னாங்க ஒரு பீஸும். அண்ட் சோலார் பேனல்ஸு லாஸ்ட்டு ஒரு 3 or 4 வீக்ஸ் முன்னாடி இதை நான் போட்டிருந்துருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து சேலுக்கு வந்திருக்கு. இது வந்து டேரெக்டாக அந்த USB Type-C இதில் கொடுத்துருப்பாங்க அவுட்புட்டு. அது கொஞ்சம் டேஞ்சர், நம்ம ஏதாவது ஃபேன் அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இது பாருங்களேன், இந்த இது என்ன சொல்லுவாங்க, தம்புரா டைப்பாக ஏதோ வரும், கூடவே அந்த இதுவும் வச்சுருக்காங்க, சிங்சாவும் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கிஃப்ட் ஐட்டம் வந்து பென், ஐ திங்க் பென் 30 புக்கு வந்து 40 ஏதோ அந்த மாதிரி ப்ரைஸில் சொன்னாங்க. 30 and 40ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பெண்ணில் அந்த பின்னாடி பாருங்களேன் ஃப்ளோட்டிங், இது நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது ஒரு டைம் பாஸாகவே இருக்கும். நம்ம எழுதிட்டு இருக்கும்போது போர் அடிக்குதுன்னா அதை அப்படியே திருப்பி பார்த்துக்கலாம். அண்டு நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளாக வந்து நம்மளை தேடிட்டு இருந்திருக்கார் போல், சேனலில் வரணுங்க எங்கள் பசங்க வந்து கேட்டுட்ருக்காங்கன்ட்டு. சரின்ட்டு அவரை வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அவரும் வந்து நிறைய விண்டேஜ் ஐட்டம்லாம் தேடிட்டு இருந்தார். அண்ட் எக்ஸ்பாக்ஸு ஒரு பாக்ஸ் பீஸாகவே இருந்ததுங்க, ஃபுல் கிட் அப்படியே இருந்தது. கண்டிஷன் பாருங்களேன், அப்படியே சூப்பர் இதில் இருந்தது. ஏதோ ஒரு நல்ல வீட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போல், டேக் கேர் பண்ணி. ரன்னிங் கண்டிஷனில் நம்மளுக்கு தெரியாது, இதை வந்து பாக்ஸ் பீஸ்னால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்கலாம்.
ஸோ எல்லாமே இருந்தது, ஆக்சசரிஸ் எல்லாம் இருந்தது. ஒரு ஜாய்ஸ்டிக் தான் பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், பின்னாடி வந்து வைஃபை ஆண்டனாவும் வச்சு நல்ல ஸ்லிம் போர்ட்டபுளாக வச்சுருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப்க்கு ஈக்குவலண்ட்டாகவே இருக்குது. ஸோ இது எந்த ஜென் சிபியூன்னு தெரியல. நிறைய டாய் கார்ஸும் இந்த வாரம் பார்க்க முடிஞ்சதுங்க. இது நம்ம ஆள் கண்ணில் மாட்டிச்சான்னு தெரியல, மாட்டியிருந்தால் இதெல்லாம் வாங்கியிருப்பார். பட் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்ச் ஷாப் இருக்கும், நடுவில் வரும் இது, அந்த ஷாப்பில் வந்து இந்த டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸுங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஐ திங்க் வெல்டிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பல்காக வந்துட்டு ஹெவி டியூட்டி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ தான் பார்க்குறேன் நான். ஸோ இதுவும் சேலுக்கு இருந்தது. அண்டு இந்த ஜேபிஎல்லோட ஒரு ஐபாட் டாக்கும் பார்க்க முடிஞ்சுது, டாக்கிங் ஸ்டேஷன் அண்ட் அதர் வுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்டு பழங்காலத்து பூட்டு எல்லாம் சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது பாருங்களேன், ஒரு பூட்டும் எப்படி வந்து டிசைனில் இருக்குன்ட்டு. நம்ம திண்டுக்கல் பூட்டும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும், ஆனால் சைஸு கொஞ்சம் பல்காக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, காம்பேக்டாக. எல்லாம் பழங்காலத்து பூட்டு. அண்ட் ஏதோ ஒரு வீட்டிலேருந்து டிஷ்ஷு செட்டப் அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த கவர் அந்த மேலே ஒரு பாட்டில் கவுத்தி வச்சுருப்பாங்களா, அதை கூட எடுக்கல பாருங்கள். அண்ட் இந்த ஹெட்ஃபோன் ஒன்று சேலுக்கு இருந்தது. இது என்ன பிராண்டுன்னு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, வெறும் லோகோ மட்டும் தான் இருக்குது. பாப்புலர் லோகோ மாதிரி தான் இருக்குது, பட் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இந்த ஏவிஎம் லோகோ பாருங்களேன், இதுவும் வந்து சேலுக்கு இருந்தது. கீழே வந்து அந்த ஐ திங்க் 50 இயர்ஸாக ஏதோ ஒரு சிம்பிள் வரும்னு நினைக்கிறேன். இந்த அவார்டு கொடுக்குறவங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க, அது வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் ஏகப்பட்ட யூமேட்டிக் கேசட்ஸ் வந்து இன்றைக்கி சேலுக்கு இருந்ததுங்க. அதுவும் வந்து 30 rupees தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு நிறைய எடுக்கணும்னு ஆசை, பட் ஒன்று வந்து வெயிட் அதிகமாக இருந்தது. சரி, அதனால் ஒரு டைப்பில் ஒரு கேசட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். பட் அதுக்கப்புறமா பல்காக ஒருத்தர் வந்து அப்படியே வாங்கிட்டார். ஃபுல்லாக ஒரு நிறைய இருந்தது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா. இந்த பாருங்கள், இது பேக் ஃபுல்லாக இருந்தது. அண்ட் 2 கார்டன் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக இந்த யூமேட்டிக் கேசட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதர் லாங்குவேஜ் இது, பட் ஏதாவது ரெக்கார்டிங்க்கு யூஸ் ஆகும். அண்ட் டோனி படம் போட்ட ஒரு லேப்டாப். ஸோ ஏதாவது ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க போல். கோர் ப்ராசஸர் தான், கோர் i5 ப்ராசஸர். ஸோ i5 ஓகே தான், பட் எந்த ஜென்னு தெரியல. ஸோ இதை வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் நம்ம மிஸ்டர் மாதவன் ஷாப்பில் வந்துட்டு இந்த சூப்பரான சோனி 2-in-1 வச்சுருந்தாருங்க. ஸோ டியூயல் டெக்கு டைப்பாக அது ரொம்ப சூப்பராக வந்து அந்த எஜெக்ட் பாருங்களேன், எவ்வளோ ஸ்மூத்தாக வந்துச்சு. அண்ட் இந்த கலர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆட் கலராக இருந்தது. யூஸ்வலாக அந்த ரொம்ப செரி ரெட் மாதிரி பார்த்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு மேட் ஃபினிஷில் இருந்த ஒரு பிளேயர். அண்ட் இந்த இது பாருங்களேன், டேபிள் லேம்ப்பு. ஸோ இதுவும் வந்து சேல் ஆயிடுச்சு, பட் நல்ல ஆர்ட் ஒர்க்கில் இருந்தது, டிசைனில் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. கிரிக்கெட் பேட்டு இன்றைக்கும் இருந்ததுங்க, இந்த வாரமும் இருந்தது. ஸோ அதே இது தான் 200லேருந்து 6000 வரைக்குமே இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு டைப்பு. அண்ட் இந்த கேபிள் வந்து நம்ம நண்பர் வாங்கினார். இது என்னென்னா பழைய அந்த ஐஃபோன் ஐபாட் இருக்குல்ல, ஸோ அதிலேருந்து நம்ம வீடியோ அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம டேரெக்டாக RCA கேபிள் வழியாக டிவியில் கனெக்ட் பண்ணோன்னா நம்ம ஐபாட் வீடியோ ஆர் ஐஃபோன் அந்த டைப்பு 30 பின் கனெக்டர் போட்டு நம்ம வந்து வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன கேஜெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மினி ஐட்டம்ஸ் ஏதாவது தேவைப்படுது, ப்ளூடூத் டாங்கிள் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுதுன்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பிளைமவுத் கார் மாடல் ஒன்று இருந்ததுங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப டேமேஜாக இருந்தது. நல்ல கார் இது, பட் இப்படி டேமேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு கொஞ்சம் வருத்தம் தான். அந்த கிளாஸ் இல்லை பாருங்கள், அந்த கிளாஸ் இருந்தாவே சூப்பராக இருக்கும். டோரையும் காணும், டோரையும் பிச்சு எடுத்துட்டாங்க, யாரோ பசியில் இருந்திருப்பாங்க போல். அண்டு பானட்டும் வந்து அழகாக ஓப்பன் பண்ணுற மாதிரி டைப்பு, பழைய கார்பரேட்டர் அந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நல்ல காரு, பட் ஏன் இப்படி பண்ணி வச்சுட்டாங்கன்னு தெரியல. ரெஸ்டோர் பண்ணுறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அந்த டயர்லாம் எப்படி பண்ணுறது, டோர்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் இதை பாருங்கள், பழைய ஃபிலிப்ஸோட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, பிளாக் அண்ட் ஒயிட் தான் நினைக்கிறேன். அண்ட் பெரிய யூபிஎஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி டைப்புக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். யூபிஎஸ் அண்ட் அதர் ஈத்தர்நெட் ஸ்விட்சஸ் ஏகப்பட்டது இருந்தது இன்றைக்கி இந்த ஷாப்பில், லொக்கேஷனில். அண்ட் இந்த கேமரா பாருங்களேன், இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம்ம லைட் வெயிட்டுங்க, வெறும் பிளாஸ்டிக் மட்டும்தான் இருந்தது. உள்ளே பார்த்தா ஒன்றையும் காணும். இதுவே வந்து 1000 பழங்காலத்து கேமராங்கன்னு சொல்கிறார். இது கண்டிப்பாக ஒரு மாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிசைன் டெக்கரேட்டிவ் பீஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது கொஞ்சம் டிமாண்டிங் பிளேயர் இது.
நேஷ்னல் பேனசானிக்கோட ஒரு 2-in-1. பட் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இது நல்ல கண்டிஷனில் இருந்ததுன்னா டக்குன்னு சேலாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, தேடிட்டும் இருக்கீங்க. ஸோ இது வந்து சேலுக்கு இருந்தது. அஹூஜாவோட ஒரு பவர்ஃபுல் லேம்ப் ஒன்று சேலுக்கு வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மாடியூல் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி வரும். யூஎஸ்பி போட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். 6000 சொன்னார். அவ்வளோ ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு தெரியல. மற்ற ஐட்டங்களும் பாருங்கள், வேறு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கங்கே பார்க்க முடியுதுங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே கேர்ஃபுல்லாக தேடணுன்னா நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து மாட்டோம். ஸோ இதை பாருங்கள் அப்படியே வீடியோவில். அண்ட் ஏதாவது மினி டிவி கேசட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் ஒரு பல்காக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து மினி டிவி எல்லாம் யூஸ் கிடையாதுங்க. ஸோ இது வந்து பெருசாக கலெக்டபிள் ஐட்டமும் கிடையாது. அண்ட் ஒரு கேமரா இருந்தது, டேஷ் கேமு, காரில் மாட்டுற டைப்பு. பட் இது எனக்கு என்னமோ குவாலிட்டி அந்தளவுக்கு வந்து கான்ஃபிடென்ஸே வரல. இது ஏதோ டெமோ பீஸ் மாதிரியே இருந்தது. ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சுருந்தாங்க. உள்ள டிஸ்பிளே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. எனக்கு இது பார்த்தோன்னே ஒரு கான்ஃபிடென்ஸே வரல. இது ஏதோ ஒரு டெமோவுக்கு வச்சுருக்காங்க போல் காரில் வைக்கிறதுக்குன்ட்டு. அண்ட் இந்த ஈஸி சேர் இன்றைக்கி இருந்ததுங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஒன்றும் ஸ்பெசிஃபிக் வுட் டைப் மாதிரி தெரியல. ஜென்ரிக் வுட்டுன்ற மாதிரி தான் நண்பர் சொன்னார். பட் இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. யாராவது ஈஸி சேர் அந்த மாதிரி ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லை திகில் படம் ஏதாவது எடுக்கணும், சேரை ஆட்டி விடணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அண்ட் மானிட்டர் ஸ்பீக்கர் டைப்பில் இருந்தது 2 ஸ்பீக்கர்ஸு, ஜேபிஎல்லோடது. ஸோ ஜேபிஎல் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இன்றைக்கி சந்தையில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பாருங்களேன். இது என்ன பேருன்னு எனக்கு டக்குன்னு தோணலை. அண்ட் இதை வந்து தண்ணி இறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பம்பு செட்டு முன்னாடி மேனுவல் இதெல்லாம் வச்சுருப்பாங்களே, மாடு வச்சு இழுக்கிறது. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். தண்ணி வாரி இறைக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. நல்ல லைட் வெயிட்டாக தான் இருந்தது. பட் பார்க்கறதுக்கு செம்ம பல்காக இருந்தது. அப்படியே மற்ற ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள். கல்ஃப் பால்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஹார்டாக ஒன்றும் தெரியல. இதுக்கு லைட்டாக ரப்பர் இது மாதிரி தான் இருந்தது, ஹார்ட் ரப்பர் மாதிரி. அண்ட் இது தாங்க பழங்காலத்து டைப் ரைட்டர் பாருங்களேன். இதெல்லாம் வந்து 1930s மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். சான்ஸே இல்லைங்க, செம்ம வெயிட்டு. அண்டு இந்த ரிலேட்டிவ்லி நல்ல கண்டிஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸி டிங்கரிங் ஒர்க் தான். நம்ம வந்து ரெடி பண்ணால் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பழங்காலத்து டைப் ரைட்டர் வந்து கண்டிப்பாக ஒரு கலெக்டபிள் ஐட்டம். ஸோ பட் என்ன ஹெவி வெயிட்டு. யாராவது இந்த ஷா மியூசியம் அந்த மாதிரி யாராவது பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. ப்ரைஸ் வந்து 3000ன்ற மாதிரி ஏதாவது சொன்னார். 6000 3000 ஏதோ சொன்னார். பட் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்படியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பெல்லெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, பெல்லு, கியரு. ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு ரிலேட்டிவ்லி நியூயர் டைப் ரைட்டர் இருக்குது. ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குன்ட்டு. அண்டு கிஜிபோவோட ஒரு ரேடியோ. இது வந்து பவர்லேயும் ஓட்டுறது, பேட்டரிலையும் ஓட்டலாம். கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் ரேடியோ தான் இது. ஸோ இந்த மாடலுக்கு யாரெல்லாம் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஐ திங்க் 20லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போஸ்டர்ஸும் வச்சுருந்ததாக சொன்னாங்க. ஸோ பாருங்கள், யாருக்காவது வந்து போஸ்டர்ஸ், இது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு 2-3 கவுண்டர் இருந்தது இந்த வாரம். ஸோ போஸ்டர்ஸ் யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். பலூன் க்ளூ அது இதுன்னு எதோ வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் கீபேட் மொபைல் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதுவும் நிறையா இருந்தது. நோக்கியாவோட 1100. அண்ட் இது மாடல் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, 3310 ஏதோ வரும். ஃபுல்லாக லைட் எரியும், டியூப்லைட் மாதிரி. ஸோ இந்த மாடல்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பாருங்களேன், ராஜா ராணி சில்வர் இதில் மெட்டல். இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் கிடையாது, மெட்டலில் சேலுக்கு வச்சுருந்தாரு. இது வந்து 1000 ருபீஸ் சொன்னார். ஐ திங்க் ரெண்டுமே சேர்த்து 1000 நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல. வெறும் ராஜா ராணி மட்டும்தான், மற்ற காயின்ஸ் எதுவும் இல்லை. பட் இது காயின்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் ஜிம் ஐட்டம்ஸும் நிறையா இருந்ததுங்க. ஸோ இது வந்து ரெகுலராக ஸ்டால் போடுறாரு. இது எவ்ரி வீக் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட வெளியே உள்ள ரேட்டு தான் இங்கேயும் வந்து போடுவாங்க, கிலோ கணக்கில். அண்டு ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்தோங்க. இது இந்த கிளாக்கு, வைண்டிங் கிளாக்குக்கு வந்து போடுற ஸ்ப்ரிங்குன்னு நினச்சோம். பட் ஆக்சுவலாக இல்லை. அண்ட் இந்த கிளாக்கு பாருங்கள், இது வந்து பெண்டுலம் கிளாக்கு தான். பட் பேட்டரியில் ஓடுற ஒரு பெண்டுலம் கிளாக்கு. நம்ப முடியுதா? ஸோ ஆக்சுவலாக வந்து பெண்டுலம் வந்து அந்த மேக்னெட்டிக் எஃபெக்டில் வந்து ஸ்விங் ஆகும். இந்த கீழே பார்த்தீங்கன்னா 2 காயில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்விங் ஆம் இருக்கும். அது ரன் ஆகிறதுக்கு இந்த பேட்டரி தேவை. ஒரு கட்டை செல்லு, டி செல்லுன்னு வாங்கல, அது போடுவாங்க. போட்டுட்டு அந்த மேக்னெட்டிக் பவரில் அது வந்து ஸ்விங் ஆகிட்டுருக்கும். அண்ட் இந்த யூனிட் வந்து பாக்ஸ் பீஸாக சேலுக்கு வச்சுருந்தாங்க.
இது டக்குன்னு பார்க்கும்போது கிம்பலாக இருக்குமான்னு பார்த்தா இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மைக் யூனிட் மாதிரியும் ப்ளஸ் கவுண்டர் வெயிட்ஸ்லாம் கூட வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிட்டாக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சரிங் மிஷின்னு. ஸோ இது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி நியூவர் மாடல் தான். அண்ட் இதில் மைக்ரோ கேசட் இருந்தனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தது என்னடா பார்க்கலான்ட்டு. ப்ரைஸ் தான் வந்து 500 சொன்னாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேசட் இருக்கும். அண்ட் தென் நிறைய வாக்மேன்ஸும் போட்டு வச்சுருந்தாங்க. சோனி வாக்மேன்ஸு அண்ட் ஐவா அதுன்ட்டு டிஃப்ரெண்ட் வாக்மேன்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸோ அமேசான் ஃபயர் ஸ்டிக்கோட ரிமோட்டு கிடைக்குமான்ற மாதிரி தேடுறீங்க. ஸோ இங்கே வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. 150 சொன்னார் இது. ஐ திங்க் பார்கெயின் பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கங்கே வந்து இந்த மாதிரி அமேசான் ஃபயர் ஸ்டிக் இல்லை ரிமோட் கூட பார்க்க முடியும். ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து க்யூரியஸாக தேடினோன்னா கிடைக்கும். இந்த ஒரு ஸ்டால் மட்டும் இல்லை, வேறு ஸ்டால்லையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு இந்த போர்ட்டபிள் டிவைஸ் என்னன்னு தெரில, HCL ME போட்டிருந்தது. ஸோ அநேகமாக ஒரு பாக்கெட் டைரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம மேட் வைஸு வந்து செக் பண்ணிட்டு இருந்தார், மேட் வைஸும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அண்டு நண்பர் ஒருத்தர் இந்த டாக்ஸி ஒன்று வாங்கியிருந்தார், டாய் டாக்ஸி. சரி, அவர்கிட்ட வாங்கி செக் பண்ணிட்டு இருந்தேன். நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக அம்பாசிடர் டைப்பு. அண்டு லேண்ட்லைன் ஃபோன்ஸ் வந்து ஏகப்பட்டது புது பாக்ஸ் பீஸாகவே சேலுக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து டாய் கிடையாது, ஆக்சுவல் வந்து லேண்ட்லைன் ஃபோன்ஸு. ரொம்ப காம்பேக்டாக உள்ளது, ஏகப்பட்டது சேலுக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 100-150 இருக்கும். சூப்பரில், இன்னும் புதுசாகவே இருக்குது. அண்ட் மேட் வைஸ் வந்து ரொம்ப பிஸியாக சர்ச் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஏதோ அவரோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ தேடி வந்திருப்பார் போல் மதுரையிலேருந்து. அண்ட் பாருங்கள் அதர் ஐட்டம்ஸ் எல்லாம். ஆல்டெக் லான்சிங்கோட ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இருந்தது நம்ம மிஸ்டர் ஜானகிராமன் ஷாப்பில் தான். ஸோ அவர் சொன்னார், நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவேன்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 500 லெஸ் பண்ணுறேங்க அப்படின்னாரு. சரி, ஓகேங்க, வந்தாங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இதோடு சேர்த்து யமஹா ஒரு ஹோம் தியேட்டர்ஸ் இருந்தது, அது காலையிலே சேல் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ரோஸ்வுட் பீரோலாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் கூட சேலுக்கு இருந்தது. ஸோ ஏதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஸ்டில் வந்து ஓகே தான், இதெல்லாம் வந்து ரேர் ஐட்டம்ஸ் தான் கிடைக்கிறது. கார்மினோட ஒரு நேவிகேட்டர் இருந்ததுங்க, நியூவின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து அன்லிமிட்டெட் மேப்ஸ் ஆப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1000 சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப டூ மச்சு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் வந்து பெரிய யூஸே கிடையாது, சும்மா ஒரு ஃபேன்சி இதாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீல் பாருங்களேன், செம்ம டெக்கரேட்டிவ் பீஸுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. இது உடன் வீல் தான். நம்ம இந்த ஹாலில் இதிலலாம் வந்து மாட்டி வச்சா சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அண்ட் அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள், இங்கே வந்து லேப்டாப்ஸ் அதுன்னு கூட சேல் பண்ணுவாங்க. ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி நிறைய இந்த ஆசிலோஸ்கோப்பும் சேலுக்கு வந்ததுங்க. இந்த லொக்கேஷனில் இருக்குது. ஒரு 2 பீஸ் பார்த்தோம், 2-3 கிட்டத்தட்ட 4 பீஸ் இருந்தது. அண்டு ஏதோ ஒரு லேப்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி சிக்னல் ஜென்ரேட்டர் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து சைன் வேவ் ஜென்ரேட்டர்னு நினைக்கிறேன். மீட்டர்ஸ் எல்லாம் கூட இருந்தது, டிஃப்ரெண்ட் வோல்ட் மீட்டர்ஸ், அம்மீட்டர்ஸ் எல்லாம். ஸோ ஆசிலோஸ்கோப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா CRT டைப்பில் ஒரு 4-5 பீஸ் இருந்தது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதெல்லாம் வந்து ஸ்பேர் ஐட்டம்ஸ் ஏதாவது தேடிட்டுருக்கீங்கன்னா அப்படின்னா கூட பாருங்கள். ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அது இதுன்னு இருக்குது. மைக்கு, டார்ச்சு, JBLோட ஹெட்ஃபோன்ஸ். இது ஒரிஜினல் மாதிரி தெரியல எனக்கு இப்போ டக்குன்னு பார்க்கும்போது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. ஸோ அப்படி பாருங்கள். அண்ட் ஒரு ஷாப்பில் ஏகப்பட்ட மேக்புக் ப்ரோ போட்டு வச்சுருந்தாங்க. எங்கேருந்து தான் கிடச்சதுன்னு தெரில. பட் இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ்லி பழைய மாடல் தான், இன்டெல் மாடல்ஸ் தான். பட் ஸ்டில் வந்து ஒரு 3 மேக்புக் ப்ரோ வந்து அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. பல்காக வாங்கி கூட அப்படி இப்படி பார்ட்ஸை ஸ்வாப் பண்ணி கூட ஏதாவது ஒன்று கூட ரெக்கவர் பண்ணலாம். அண்ட் பெட்ஸு சைடு ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் டிஃப்ரெண்ட் டாக்ஸு, பெட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் பாருங்கள், செம க்யூட்டாக இருக்குது. எப்படி தான் கண் பார்க்க முடியுதுன்னு தெரில. 2 ஜோடியாக இருந்தது, கேட்டும் டாகும். எல்லாம் பிஸியாக வேறு தூங்கிட்டு இருந்தாங்க. கிளைமேட்டு காலையில் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தனால எல்லாம் சில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு இது வந்து சிப்பி பாறை டாக் தானே, ஸோ அதுவும் வந்து இருந்தது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வீட்டில் வளர்த்தா எப்படி இருக்கும். நம்மளுக்கு ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷனால் வளர்க்க முடியல, வெறும் கேட்டோடு முடிச்சிட்டோம். அண்ட் இந்த டாக்ஸ் எல்லாம் கூட பாருங்கள், இது ஜெர்மன் ஷெப்பர்ட் தானே.
எல்லாம் அப்படியே டயர்டாக இருந்தது. இது கொஞ்சம் க்யூரியஸாக பார்த்துட்டு இருந்தது. சார் வணக்கம் சார்ன்ற மாதிரி. அண்டு நர்சரி சைடு பாருங்கள், எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் எதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு வியூ அப்படியே காமிச்சிருக்கேன், அப்படியே பாருங்கள். செடிங்களை மட்டும் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த செடிங்களை நீங்கள் டைரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படியே அதர் ஐட்டம்ஸும் பாருங்கள், ஹவுஸ் ஹோல்டு கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம். டாய்ஸு கூட நிறைய இருந்ததுங்க இந்த வாரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆர்சி கார்ஸ் இதெல்லாம் கூட இருந்தது. ப்ளஸ் கிட்ஸ் யாராவது கூட்டிகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது அந்த பெட் ஷாப்புக்கு முன்னாடி வரும், ரயில்வே கேட்லேருந்து வரீங்கன்னா. ஸோ ஏகப்பட்டது இருந்தது. அண்ட் இந்த ஸ்டாலில் வந்து ஏகப்பட்ட லேப்டாப்ஸு ஸ்பேர் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பும் இருந்தது அண்ட் அதர் லேப்டாப்ஸ் அண்ட் இதெல்லாம் பாருங்கள் சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்ரி சீல்டு கிடையாது, பட் ஏதாவது ஒர்க்கிங் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு சீல் பண்ணி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. கீபோர்ட், மவுஸ் அண்டு ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. பிராஸ் ஐட்டம்ஸும் பார்க்குறீங்கன்னா இந்த வாரமும் இருந்தது. கூடவே வந்து இந்த கிராமஃபோனும் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரிஜினலாக ரீமேக் பண்ணதான்னு தெரியல, பட் ஸ்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சோஃபா ஐட்டம்ஸ் எல்லாம் கவர் பண்ண சொல்கிறீங்க. ஸோ அதோட ப்ரைஸ் கேட்டிருக்கேன் நான், 6,500 ஸ்டார்டிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அப்படியே ஓவர்வியூ காமிச்சிருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு எதெல்லாம் இருக்குன்ட்டு. ஒரு சோஃபா செட்டும் நம்ம ப்ரைஸ் கேட்க முடியாது, பட் இதெல்லாம் வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது வெரைட்டிஸ். சப்போஸ் நீங்கள் ஏதாவது சோஃபா செட் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா பாருங்கள், இதில் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஆல் இன் ஒன் பிசி ஒன்று இருந்ததுங்க. இது வந்து விண்டோஸ் பிசி தான், கோர் i3, கொஞ்சம் லோயர் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ சிம்பிள் இதுக்கு ஏதாவது ப்ரௌசிங் அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கேயே நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூனிட்ஸ் எல்லாம் இருந்ததுங்க, லேன் ஸ்விட்சஸ் அந்த மாதிரி. கோப்ரோ ஒன்று பார்த்தேங்க. ஸோ கோப்ரோ 10 பிளாக் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கா, நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து சந்தைக்கு வந்திருக்குன்னா ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது யாரோ கடித்து தின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது பேட்ரி போடுற ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல, பட் நல்லா ஹெவியாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஐ மீன் அதர் சைடில். அண்ட் போஸோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், போஸ் ஸ்பீக்கர்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா கூட செக் பண்ணி பாருங்கள், ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் மே மாதம் லீவில் சுற்றிட்டு இருப்போம் நம்மளும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இங்கே வந்து போகிற வழியில் இந்த ரேடியோஸ் எல்லாம் பார்த்தோம். வேல்வ் ரேடியோஸ் நிறைய வச்சுருந்தாங்க, பட் எல்லாம் புவர் கண்டிஷன் தான். சப்போஸ் யாராவது வரீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், கேட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்குது. அண்ட் இதோட முடிச்சுட்டு வந்து நம்ம அப்படியே நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டோம். வெயில் வந்து கொஞ்சமாக பொறிக்க ஆரம்பிச்சிது, பட் அடித்த மாதிரியும் இருந்தது, அடிக்காத மாதிரியும் இருந்தது. பட் வரீங்கன்னா சேஃபாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்டு ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்படியே மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.